என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவனை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். சார், நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு தேடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன க்ளூ கூட எங்களுக்கு கிடைக்கல சார். வி ஆர் டோட்டலி க்ளூலெஸ் சார் என்று அவன் சொல்ல, அவன் சொன்னதை விஸ்வநாத் பொருட்படுத்தாமல் மேலும் கோபமடைந்தார். வாட்? இன்னும் ஒரு க்ளூ கூட உங்களுக்கு கிடைக்கலையா? நான் சொல்றதை எல்லாரும் ஒழுங்கா கேளுங்க. அவனை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளவு நல்லது. இல்ல இங்க எத்தனை தலை உருளுன்னு எனக்கே தெரியாது. விஸ்வநாத் தனது அனைத்து ஊழியர்களையும் எச்சரித்த போது அவர்கள் முகங்களில் மரண பயம் தோன்றத் தொடங்கியது. தமிழ்நாட்டு முன்னணி கோடீஸ்வரர்களில் ஒருவர் தான் விஸ்வநாத் ஆனந்த். அவர் அரசியலிலும் ஒரு பெரிய நபராக இருந்தார். அவருக்கு புருஷோத்தமனை விட 50 மடங்கு அதிக பணபலமும் மக்கள் பலமும் இருக்கிறது. அவர் விரும்பியதை எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் பெறக்கூடிய மனிதர். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர் இப்போது யாரை தேடுகிறார்? இந்த நிலைக்கு காரணம் என்ன என்றெல்லாம் அவர்களின் ஊழியர்களிடையே பல கேள்விகள் இருந்தன. இதற்கிடையில் ரேணுகாவின் விருந்து விக்ரம் யாருடனும் சேராமல் ஒரு மேஜையில் தன்னந்தனியாக அமர்ந்திருந்தான். மேஜையிலிருந்து வெகு தொலைவில் தனது மனைவி சுரபி நிற்பதை பார்த்த அவன் இனியும் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பது வீண் என்று உணர்ந்தான். அவன் நேராக கழிப்பறைக்கு சென்று கண்ணாடி முன் நின்றான். கண்ணாடியில் பார்த்த முகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.